பால்வினை நோயில் ஒரு 18 வகையான நோய் இருக்கிறதாக சித்த மருத்துவம் சொல்லுது. 18 வகையான நோய்ங்கிறது உயிர்கொல்லி நோய் அல்ல, உறுப்புகளை சேதப்படுத்தக்கூடியது. உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு வேற வேற நோயை உண்டாக்கி அது ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய நோய்கள் பால்வினை நோய்கள். அதில் ஹெச்ஐவிங்கிறது இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிற ஒரு நோய். இது உறுப்புகளை சேதப்படுத்தி உயிரை அழிக்கக்கூடிய ஒரு நோய். பால்வினை நோய் ஒரு தடவை வந்துட்டதுன்னா அவங்க ஆயுள் முழுவதும் பால்வினை நோய் வைரஸோட தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அதே போல் ஹெச்ஐவிங்கிறது ஒரு வைரஸ், உடம்பில் இருக்கிற உறுப்புகளை உள்ளுறுப்புகளை எல்லாம் அழித்து, அதாவது நுரையீரல், ஈரல், இருதயம், குடல் எல்லாத்தையும் அழித்து, மூளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கக்கூடிய நோய். அதனால் மட்டும்தான் இப்போ உலகம் இந்த அளவுக்கு அதில் பயப்படுதே தவிர, இல்லைன்னா பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை சுலபமாக கட்டுப்படுத்தலாம். உயிரை சாகடிக்கிறதுலேருந்து நிச்சயமாக காப்பாற்றலாம். காப்பாற்றுறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக பொழைச்சிக்கிறாங்க. கொஞ்சம் நீண்ட காலம் தொடர்ந்து வைத்தியம் பண்ணிட்டாங்கன்னா நோய் முழுவதும் குணமாகி போயிடுது. நீண்ட காலம் வைத்தியம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா அப்பப்போ தொந்தரவு வரும்போது சாப்பிட்டுட்டு இருந்தால் போதும். பேரம் பேத்தி காலம் வரைக்கும் நிச்சயமாக உயிரோடு இருக்கலாம். சாவு நிச்சயமாக கிடையாது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்ஐவிக்கு சாவு கிடையாது, நிச்சயமாக காப்பாற்றிடலாம். நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் CD4 CD8ன்னு 2 வைரஸ் இருக்குது, வெள்ளை அணுக்கள். உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தியே அதுதான். எந்த நோய் உள்ளே வந்ததுனாலும் அதை எதிர்த்து போராடி அந்த நோயை அழிக்கக்கூடிய வேலையை அதுதான் செஞ்சிட்டு இருக்குது, CD4 CD8. இந்த ஹெச்ஐவி வைரஸ் உடம்புக்குள்ளே போன உடனே அதை அழிக்கிறது தான் இதனுடைய முதல் வேலை. CD4 CD8ஐ கம்ப்ளீட்டாக பிடிச்சு முழுங்கிடும், கம்ப்ளீட்டாக சாப்பிட்றோம். அதில் இன்னொன்று, ஹெச்ஐவி வைரஸ் உடம்புக்குள்ளே போயிட்டதுன்னா நோய் சிம்டம்ஸ் வெளியே தெரியறதுக்கும், நோயினுடைய சிம்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கும், நோயினுடைய விளைவுகள் தெரியறதுக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. உடம்புல எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிற உடம்புல 5 வருஷம் கூட ஆகுது. உடம்புல இருக்கிற CD4 CD8 எல்லாம் அழித்து உடம்பை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டுகிட்டு போய் உடம்புல எல்லாம் சேதப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் ஹெச்ஐவியினுடைய சிம்டம்ஸே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வரவங்க இப்போ தான் டெஸ்ட் எடுத்தோம், உடம்பு நல்லா இருக்குது, இப்போ தான் ஆரம்ப நிலை. அது இல்லையா. ஆரம்ப நிலைங்கிறது அந்த நோய் கிருமி உள்ளே எப்போ நுழையுதோ உடம்புக்குள்ளே, அதுதான் ஆரம்ப நிலை. உள்ளே போனதுக்கு பிறகு CD4 CD8 அந்த எதிர்ப்பு சக்தி வெள்ளை அணுக்களை எல்லாம் அழிச்சதுக்கு பிறகு உடம்பினுடைய உள்பகுதிகளை தாக்க ஆரம்பிக்குது. கிட்னி பாதிக்குது, சிறுநீர் தாரை பாதிக்குது, குடல் பாதிக்குது, ஈரல் பாதிக்குது, நுரையீரல் பாதிக்குது, மூளை பாதிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இது ஒன்றொன்னா கெட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இதில் சிறுநீர் தாரையெல்லாம் உள்ளே அரிக்கும் போது சிறுநீர் போனால் எரிச்சல் வரும், அல்லது சூடாக இருக்கிற ஒரு உணர்ச்சி வரும், அல்லது அதுக்கு அப்பவே காய்ச்சலும் வர ஆரம்பிக்கும். இதில் சிலருக்கு ஆரம்ப நிலைன்னு வருது இல்லையா. நாங்கள் வைரல் லோடு டெஸ்ட் எடுத்துக்கிறோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வைரல் லோடுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த எலிசா டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதை எடுத்திங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவ் இருந்தால் நோய் இருக்குது, நெகட்டிவ் இருந்தால் நோய் இல்லை. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வெஸ்டர்ன் பிளாட்னு ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் பாசிட்டிவ் வந்தால் நோயை உறுதிப்படுத்தி இருக்குதுன்னு, அதில் நெகட்டிவ் வந்தால் நோய் இல்லை. ஆனால் ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கிறது வைரல் லோடுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. வைரல் லோடுங்கிறது 1 மில்லி ரத்தத்தில் எவ்வளோ ஹெச்ஐவி வைரஸ் இருக்குது, உடம்புல இருக்கிற ரத்தத்தில் 1 மில்லி ரத்தத்தில் எத்தனை CD4 இருக்குது, CD8 இருக்குதுங்கிறது கம்ப்ளீட்டாக கணக்கு போட்டு எடுத்துக்கிறோம். ஒரு 3 மாதம் மருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு மறுபடியும் டெஸ்ட் எடுக்க சொல்கிறோம். நாங்கள் எடுக்கிறதில்ல, டெஸ்ட் வெளியே தான் எடுக்கணும்.
அந்த டெஸ்ட் எடுக்கிற போது இந்த 3 மாதத்துக்குள்ளே எவ்வளவு ஹெச்ஐவி வைரஸ் குறைஞ்சிருக்குது, எவ்வளவு CD4 அதிகமாக இருக்குது, எவ்வளவு CD8 அதிகமாக இருக்குதுங்கிறத கணக்கிட்டுருக்கிறோம். அந்த ரேஞ்சிலே போய்கிட்டு இருந்ததுன்னா பத்தியம் ரொம்ப சரியாக இருக்கிற போது 8 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ரிசல்ட் வரைக்கும் வந்துடுது. பத்தியம் சரியாக இருக்கலன்னா சிலருக்கு என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஐவி இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வீட்லேயே சொல்கிறதில்ல, மறைச்சிடுறாங்க. அவங்களே தனியாக வந்து வீட்டுக்கு தெரியாத மருந்து வாங்கிட்டு போயிடுது. அல்சர் இருக்குது, நான் மருந்து சாப்பிட்றேன், நாட்டு மருந்து சாப்பிட்றேன், பத்தியம்னு சொல்லி அறக்குறை பத்தியம். அல்லது நண்பருங்க கிட்டே இதை சொல்கிறதில்ல. சின்ன இதுக்காரங்க வந்தாங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட கூப்பிடுவாங்க, காஃபி சாப்பிட கூப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதை சொன்னால் கேட்கறதில்ல. அவங்க நோய் இருக்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால அவங்களோட சேர்ந்துக்கிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்றது, கோழிக்கறி சாப்பிட்றது, மீன் சாப்பிட்றது, தண்ணி போடுறது. அப்புறம் 3 மாதம் கழிச்சு எடுக்கிற போது ஆனால் உடம்புடைய சிம்டம்ஸ் எல்லாம் 3 மாதத்துக்குள்ளே போயிடும். உடம்பு நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் வைரல் லோடு ஏறிக்கும். ஏன் வைரல் லோடு ஏறிக்கிட்டு வந்து கேட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீ சரியாக இருக்கணும். சரியாக இருந்தாங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். குறைஞ்சிக்கிட்டு வந்து வைரல் லோடு வந்து சைபருக்கு வரும். சைபர் வரைக்கும் வைரல் லோடு இருக்கிறதுக்கு இந்த மிஷின் கண்டுபிடிக்கல, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. 1 மில்லி ரத்தத்தில் லெஸ் தேன் 50, 50க்கு கீழே இருக்கிறது வரைக்கும் தான் இப்போ கண்டுபிடிக்க முடியும். அதுலேயே 1 மில்லி ரத்தத்தில் 40 லட்சம் 45 லட்சம் வைரஸ் இருக்கிறவங்கெல்லாம் கூட வராங்க, எல்லாம் குறையுது. அது லெஸ் தேன் 50பாங்க. லெஸ் தேன் 50 வந்ததுக்கு பிறகு மீண்டும் 3 மாதம் மருந்து சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக 0க்கு வந்துடும். 0க்கு வரும்போது வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, எலிசா டெஸ்ட் எடுத்தாலும் சரி, ரிசல்ட் நெகட்டிவ் தான். அதுதான் நோயினுடைய குணமாகிற முறை. குணமாகிறதுக்குரிய ஆதாரமும் அதுதான். அதுக்கு பிறகு எதை வேணா சாப்பிட்டுக்கலாம், எங்கே வேணா தெரியலாம், மீண்டும் நோயை உண்டாக்காது இருந்தால் சரி. இதுதான் நிலைமை. அதை விட்டுட்டு பத்தியம் இல்லாத சாப்பிட்டுட்டு இருக்கிற டாக்டருக்கு என்ன தெரியும்னா வைரல் லோடு காட்டி கொடுக்கும். இதில் காய்ச்சல் வந்து நாங்கள் மருந்து கொடுத்த 2வது நாள் அல்லது 3வது நாள் நின்று போயிடும், மீண்டும் வராது. லூஸ் மோஷன் பேதி ஆகிட்டு இருக்குது, ஒரு நாளைக்கு 30 முறை 40 முறை பேதி ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். ஒரு முறை தான் வெளிக்கு போவோம். பசியே இல்லை, சாப்பிடவே முடியாது. கஞ்சியை பார்த்தா கூட ஓயின்னு கொமட்டுவான். ஒரு நாளைக்கு 40 முறை 30 முறை வாந்தி பண்ணுவான். ஒரு வாரத்துக்குள்ளே வாந்தி நின்று போயிடும். பசி எடுக்கும். ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு பசி எடுக்கும். 1 மாதத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை சாப்பிட வைக்கும். 2வது 3வது மாதத்தில் ஒரு நாளைக்கு 6 வேளை 8 வேளை சாப்பிட்டா கூட பத்தாது. ராத்திரியில் எழுந்திரிச்சு 2 வேளை சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பசி எடுக்க வைக்கும். பசி எடுக்க வச்சு சாப்பிட வைக்கும். சாப்பிட்றதை ஜீரணிக்க வைக்கும். ஜீரணிக்க வச்சு உடம்புல எடையை இன்க்ரீஸ் பண்ணும். எடை கூட கூட புது ரத்தம் வர வர CD4 CD8 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஹெச்ஐவி வைரஸினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் நோய்க்கு ட்ரீட் பண்ணுறதுனுடைய முறை. அதுதான் எங்கள் முறை. அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக குணமாகி போயிடும். ஹெச்ஐவி நோயாளி சரியான கட்டுப்பாட்டோடு இருந்தான்னா நிச்சயமான குணம். எத்தனை நாளில் குணப்படுத்துறதுங்கன்னு சொல்ல முடியாது. அது உங்கள் பற்றி இருக்கிறத பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது. பத்தியம் சரியாக இருந்தால் 7வது 8வது மாதத்துக்குள்ளே நெகட்டிவ் எடுத்து கொடுத்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. 4வது மாதத்தில் நெகட்டிவ் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஐயா. அதனால் எத்தனை நாள் இப்போ 2 வருஷம் 3 வருஷமாக மருந்து சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. ஏன்டான்னு கேட்டால் நான் ஃப்ரெண்டுங்களோட போவேன், ஹோட்டலில் கோழிக்கறி சாப்பிட்ருவேன், தண்ணியும் போட்டுக்கிறேங்கிறான். அவனை என்ன பண்ண முடியும்? பட் சிம்டம் வரதில்லை. மறுபடியும் பேதி ஆகிறதில்ல, வாந்தி ஆகிறதில்ல, இருமல் இருக்கிறதில்ல, இருமலில் ரத்தம் வர்றதில்ல, உடம்பு இளைக்கிறதில்ல, நல்ல ஆரோக்கியமான கண்டிஷனில் இருக்கான். ஆனாலும் நோய் இருக்குது. நோய் இருந்துகிட்டு இருந்தனாலும் கூட நான் இன்னொன்று சொல்கிறது, உங்களால் அப்படி பற்றி இருக்க முடியல அப்படின்றதுன்னா சிம்டம்ஸ் வரும்போது ஒரு 15 நாளைக்கு மருந்து வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. சரியாக போச்சுன்னா விட்டுருங்க. ஆனால் மருந்து சாப்பிடும் போதே பத்தியம் இல்லாமல் இப்போ ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு கெட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கட்டுப்பாட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா முதல் முறை மருந்து சாப்பிட்றதுலேயே ஒரு ரெகுலருக்கு வந்துடுறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் சிம்டம் எல்லாம் போய் கொஞ்சம் வெயிட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி போய் நார்மல் ரேஞ்சுக்கு வந்துட்டதுக்கு பிறகு மருந்து நிறுத்திடுங்க.
மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ தொந்தரவு வந்ததுன்னா மறுபடியும் 1 மாதம் சாப்பிடுங்க, கட்டுப்பாடாக இருங்க, சரியா போயிடும். தொடர்ந்து வைத்தியம் பண்ணுறதுக்கு வசதி இல்லைங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்க சொல்லுன்னு சொல்கிறோம், நல்லாவும் இருக்கிறாங்க. அதனால் இதில் பிரச்சனையே கிடையாது. ஹெச்ஐவி நோய் ஒரு ஆட்கொள்ளி நோய் அல்ல, காப்பாற்றக்கூடிய நோய் தான், நிச்சயமாக குணப்படுத்தக்கூடிய நோய் தான். சித்த மருத்துவ முறையில் நிச்சயமாக அவனை காப்பாற்ற முடியும், அவன் உயிரை காப்பாற்ற முடியும்.